ஹலோ மீஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணுண்டா. டேக்குக்கு வந்து ரேகிங் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு 5 ஷாட் மாதிரி போயிட்டுருக்குல்ல. ஸோ உங்களுக்கு டேக்குக் போடுறது, உங்களுக்கு அந்த ஸ்டோரி நல்லா இல்லையா, இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன எதுன்னு எனக்கு தெரில. இல்லைனா சொல்லுங்கள். நம்ம டேக்குக் வேறு ஒரு ட்ரைலர் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டேக்குக் ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம் டேக்குக் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லிடுங்க, நான் டேக்குக்கு நான் போடலை. யோன் மீன் எஃப்எஃப்க்கு கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அளவு கூட எனக்கு டேக்குக்கு கிடைக்கல, ஏன்னு தெரியல. ஸோ நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ டேக்குக் இல்லாமல் ஜிகுக் போகணுன்னா கூட நான் போட்டுருவேன், இல்லைனா யோன் மீன் போடணுன்னா கூட நான் போட்டுறேன்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நான் உங்ககிட்டே போட்டுறேன். பிகாஸ் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த டெசிஷனை வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்நேரம் எல்லோரும் வந்து யூன் மீனோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. நான் போட்டிருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. நம்ம சேனலில் நான் ஒன் ஷாட் போட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு ஒரே சீரீஸ் அண்ட் எஃப்எஃப்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டியாக ஜாலியாக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேடா. நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சீக்கிரமாக வந்து 2K வரப்போகிறோம். ஸோ பார்க்குறவங்க எல்லாம் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் கமெண்ட் பக்கமும் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே, ரொம்ப வல்லவலன்னு பேசிட்டேன், சாரி. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரும் அப்படியே சுற்றி நின்றுட்டு, ஒரு ஃபயர் இருக்குது, இந்த ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டுட்டு அப்படியே சுற்றி இருக்காங்க. ஒரு 10 பீப்புள்ஸ் கிட்டே இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பையன், எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்ட் கேம் விளையாட போகிறோம். அப்போ டேக்குக்கும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க கண்ணிலே அவ்வளோ லவ் தெரியுது, பட் லைட்டான ஒரு ஏக்கமும் தெரியுது 2 பேரோட கண்லேயும். அப்போ எல்லோரும் ரெடின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ இந்த பையனும் அப்படியே கேமோட ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதில் 10 பேர் இருக்கோமா, 10 கார்டு இருக்கும். இதில் 1 to 9 வரை நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4ன்னு 9 வரை நம்பர்ஸ் இருக்கும். ஒரு கார்டு மட்டும் கிங் கார்டு இருக்கும். யாருக்கு கிங் வருதோ அவங்க இந்த 1லேருந்து 9 வரை எந்த மெம்பர்ஸை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் யாருக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியாது. பட் அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன டேர் வேணாலும் கொடுக்கலாம், அவங்க கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஐ ஹோப் உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கார்டு இருக்கும்டா, ஒரு 10 கார்ட்ஸ் இருக்குது. இப்போ 10 மெம்பர்னால 10 கார்ட்ஸு. அதில் 10 கார்டில் வந்து ஒரு கார்டு வந்து கிங்கு கார்டு, ஓகேவா? ஸோ மற்றது வந்து 1 to 9 வரை இருக்கும். அந்த 1 to 9 வரை வந்து எல்லாேருக்கும் அப்படியே கார்டு வந்து ஷஃபில் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு கையில் எந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணிவிட்டு 1 by 1 அப்படியே எல்லாத்துக்கும் வரிசையாக கொடுக்குறான். அப்போ எல்லாருமே கார்டு எடுத்து பார்த்துக்கிறாங்க. யாருக்கு கிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த டைம் கரெக்டாக வேறு ஒரு பையனுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த டேனியலும் எனக்கு தான் வந்திருக்கு. சரி, நீ சொல்லு, இப்போ என்ன பண்ணணும்? அதுவா, நம்ம இந்த கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். அப்போ ஜங்குக்கும், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம்? ஏதாச்சும் கரெக்டாக ஒன்று சொல்லு, நீ வாட்டில் கோளாறு கொடுத்த மாதிரி எதுவும் சொல்லிகிட்டு இருக்காது. அப்போ தயாங்கும், டேனியல் நீ சொல்கிறா, அவங்க எடுக்கான். அப்போ தயாங்க பார்த்து ஜெயிக்க செம்மையாக முறைக்கிறான். ஓ, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேணுமா? கண்டிப்பாக வேணுமா உனக்கு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி டெத் கிளார் விட்டுட்டு அப்படியே கேமை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, நம்பர் 1 யாருக்கு இருக்குது அப்படிங்கவும் அதில் ஒரு பையன் கை தூக்குறான். எனக்கு தான் வந்திருக்கு. அப்போ அந்த கிங் கார்டு வந்துச்சுல டேனியல், அவனோட க்ரஷுக்கு தான் இப்போ நம்பர் 1 வந்திருக்கு. அப்போ டேனியலும், இதுதான் செம்ம சான்ஸு, நம்பர் 1 வந்து கிங்குக்கு வந்து கிஸ் பண்ணணும். அப்போ அந்த பையனும் செம்ம ப்ளஷ் ஆகுறான். என்னது, கிஸ் பண்ணணுமா? அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அப்படியே அந்த சைடு இருந்துச்சு ஓடிட்டுருக்கான் அந்த பீச்சை நோக்கி. அப்போ டேனியலும் அந்த பையனும் போயிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அகைன் ஃபயர் கேம்ப் பக்கத்தில் வந்துட்டு அவன் மடியில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்கான். அப்போ டேக்குக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஜேக்கே அப்படியே சைகையிலேயே, இங்கே பாடுறா, நீயும் ரெடியாக என்ன உன் லிப்ஸையும் கொட்டிச்சு அடிக்கிறதுக்கு வருவேன். அப்போ அந்த சைட் தயாவும்,
பார்க்கலாமா? நீ கடிக்கிறியா இல்லை நான் கடிச்சு அப்படியே உறிஞ்சு அடிக்கிறேனான்னு பார்க்கலாமா அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஐ டு ஐலே பேசிக்கிறாங்க. அப்போ அந்த ஐ டு ஐ கான்வர்சேஷன் போகும்போது நெக்ஸ்ட் கார்டு அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஷஃபில் ஆகி வருது. இப்போ பார்க்குறாங்க. எஸ் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். பட் கண்டிப்பாக கிங்குக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. கிங்கே வந்து தன்னை கிஸ் பண்ணணும்னு கேட்கக்கூடாது. கிங்கு தான் மற்ற 2 பேர்த்துக்கும் டேர் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமோட ரூல்ஸ் படி கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ கிங்கு வந்து தன்னை வந்து யாரும் கிஸ் பண்ணணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ கிங்கு தான் யாருக்காச்சும் வந்து டேர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. அப்போது நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து யாருக்கு வருது அப்படின்னா தயாங்க்கு வருது. அப்பா மார்னிங்க இப்போ தான் சொல்லுவானுங்க கிங்கை வந்து டேர் கொடுக்கக்கூடாது, பிடிங்கக்கூடாதுன்னு. நான் தான் கிங்கு. அப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அவனோட பன்னி டீத்தை வச்சு ஸ்மைல் பண்ணுறான். என்னடா சிரிக்கிற? நான் சிரிக்கிறேன். அப்போ ஜேகேவும் அவனோட ஒரு ஐயை விங்க் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்துக்கோ. உதட்டில் இருந்து வேம்பயர் மாதிரி பிளட்டை சக் பண்ணி அடிக்க போகிறேன். அப்போது தாயாங்கும் லைட்டாக சிரிச்சிட்டு அவன் நம்பர் என்ன? நான் ஏன் சொல்லணும்? இல்லைனா வேறு அவங்க கூடயாச்சும் கிஸ் பண்ண விட்டுருவேன். ஒழுங்கா சொல்லு, வாட்ஸ் யுவர் நம்பர்? என்னால் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு கோல்டு வர மாதிரி நக்கலாக போயிட்டுருக்கு. அப்போது ஐயோ சரி, இந்த டைம் வேறு எவனாச்சும் கொடுத்து விடலாம். நம்பர் 8 and 9 யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு 2 பசங்க எல்லோரும் கை தூக்குறாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கண்ணா? என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் செம்ம ஆர்வமாக கேட்குறானுங்க. அப்போ 2 பேரோட ஆளும் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ 2 பேரோட ஆளுமே டேய் செருப்பால் அடிப்பேன். அப்போ இன்னொரு பையனோட ஆள் இனி அவனுக்கு கிஸ் பண்ணனா பிரேக்கப் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்காந்துருக்க எல்லாமே அப்படி கப்பிளாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங்கும் சரிரா கோச்சுக்காதீங்க என்ன. இப்போது என்ன பண்ணலான்னா சரி இதோ அங்கே தெரியுதுல தூரத்தில் போயிட்டு அங்கே சில்லுன்னு 2 பியர் வாங்கிட்டு வரணும். 2 பியருமே எனக்கு தான், யாருக்கும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறான். வீர அடிச்சேன்னு வச்சுக்கோ தயாங்கா, நீ செத்த என் கையில். அதுக்காகவே நான் அடிப்பேனே, என்ன பண்ணுறேன்னு நானும் பார்த்துக்கிறேன். இதுதான் டேர், உங்கள் 2 பேரோட காசுலேயும் போயிட்டு ஒரு பீர் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறான். அப்போ அகெயின் ஜேகே தயம் ஃபேனா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கனால என்னால் எதுவும் பண்ண முடியல, பார்த்துக்கோ வேணாம். அப்போ எல்லாருமே அவங்க வாங்கிட்டு வரதுக்குள்ளே குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த பீச்சில் கால் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அவங்கவுங்க பிளேஸ்க்கு வந்து உட்கார போகும்போது தாயாங் பக்கத்தில் தாயாங்கோட ஃப்ரெண்டு உட்காந்துருப்பான். அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜேகே வந்து தாயாங்கோட பக்கத்தில் உட்காந்துக்கிறான். டேய் அத்தான் அப்படி போய் உட்காந்துவோம் என்ன, ஏன் ஃபிகரை விட்டுரு, அங்கிட்டு போய் உட்காந்துக்குவோம் ஃபிகரு கூட அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வந்து தாயாங் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ தாயாங்க நாங்கள் உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே அப்படியே ஷார்ட்ஸ் தான் வியர் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி பீச் ஸ்டைல் கிளாத்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் வியர் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜெக்கே அப்படியே அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து தாயாங்கோட தொடையில் உள்ளவரை அப்படியே ஒரு மாதிரி தடவிட்டே இருக்கான். ஜெயே இது இங்கே வந்து போடா அவனோட பிளேஸ்க்கே போ. ஏன் அவனுக்கு என்ன பண்ணுது, உனக்கு என்னடா பண்ணுது, வேணாம் போயிடு. என்ன பண்ணுதுன்னு தான் கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஜெக்கியோட கை மேலே தாயாங்க ஒரு அடி கொடுக்குறான். ஒழுங்கோ கையும் காலி வச்சுட்டேரு, ஆடிக்கிட்டு இருக்காத, அப்படி தான் இருப்பேன், நான் பண்ணுவேன். அப்போ அகெயின் வந்து பீரெல்லாம் கொண்டு வந்ததும் தாயாங்க முன்னாடி வந்து அந்த 2 பாட்டிலில் வந்து வைக்கிறாங்க, டின்னை வந்து வைக்கிறாங்க. அப்போ தாயாங்கும் ஒன்று அப்படியே சில்லுன்னு இருக்கவும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு குடிக்க போகிறான். அப்போ அகெயின் ஜேகே வந்து தாயங்கோட தவறையும் நல்லா ஒரு மாதிரி பிடிக்கிறான். வேணா இப்போயே சொல்கிறேன், பீர் அடிக்காத தயாங்கா, அப்புறம் காலைல தலை வலிக்குது மயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருவேன். வேணாம் நீங்கள் வேணும்னா வேணும், அவ்வளோதான், வேணாம் வேணும் அப்படின்னு வேணும்னே தாயாங்கும் ஒரு பாட்டில் பீரையும் அப்படியே ஒரே கல்ப்பில் அடிக்கிறான். ஸோ அவன் அங்கே முழுங்க இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் தொண்டையவே பார்த்துட்டு இருக்கான், தாயங்கோட தொண்டையவே. கேட்க மாட்டேல்ல நீ சொன்னால், அடங்கவே மாட்டடா, அடங்கவே மாட்டேன், நீ எப்போவுமே நீ அடங்க மாட்டேல்ல, வச்சுக்கிறேன் உனக்கு ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் இன்றைக்கி அடிக்கும் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி இப்போ முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தாயங்க அப்படியே இன்னொரு பீரை எடுக்க போகிறான். அப்போ டக்குன்னு அந்த ஜேகே வாங்கிட்டு
அவன் அப்படியே டக்குன்னு குடிச்சிட்றான். இங்கே பாருங்க ஜேகே, எதுக்குடா குடிச்ச நீனு? அது எந்த தானே, நீ எது குடிச்ச? எங்கள் பாரு தயம், வேணானா வேணாம், குடிக்காதுன்னா குடிக்காத, வெளியில் இருக்கும், என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஓ, எதுவும் சொல்ல முடியலையா? ஏன் நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு? எதுக்கு எதுவும் சொல்ல முடியல? ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ ஜேகேவும், ஓ அப்போ நீ என்ன ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குற, அப்படி தானே தயாங்க? சரி தயம், அப்படி வச்சுக்கோ. இதோ பீரோட டின்னு மட்டும் இருக்கு, நான் வேணா புதுசு வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்துக்கிறான். வேணாம் இப்போ வேணான்னா, ஐ மீன் முடிஞ்சதும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தயாங்கும். அவன் டென்ஷனாகவும் ஒரு மாதிரி, இவனுக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டோமோ, ஐயோ டென்ஷன் ஆகிட போகிறான், சும்மாவே கற்றுன்னு கற்றுவான், டென்ஷன் ஆகிட்டோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு இப்படியே ஒரு நிறைய ரவுண்ட் கிட்டே போயிருக்கோம். ஜேகேக்கு வரும்போது ஜேகே டேர் கொடுக்குற அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் கிங் வரும்போது அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேர் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே அதை அழகாக செய்கிறாங்க. அப்போ இப்போது அகெயின் ஒரு பர்சனுக்கு கிங் வருது. அப்போ அவன் நம்பர் 6 and 7 யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா தயாங்க்கு தான் 6. ஜேகேவோட கையை அவன் பார்க்குறான். பார்த்தா அவனோடது 4. 2 பேரும் போய் டைட்டானிக் போஸை ரீக்ரியேட் பண்ணிங்க, அதோ அந்த பீச்சோரம் பண்ணிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தயாங் அவனோட ஃப்ரெண்டு கையில் பார்க்குறான். அவனில் தான் 7 இருக்குது. அப்போ டக்குன்னு டயங் அவன் ஃப்ரெண்டோட கையில் இருந்த அந்த கார்டை வாங்கிட்டு ஜேகேவோட கையில் கொடுத்துட்டு, நான் தான் 6, ஜேகே நீ தானே 7, எழுந்துரு. அப்போ ஜேகேவும் தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையும் என் கார்டை வாங்கி கொடுத்துருதோம், எழுந்துடா ஜேகே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு தானே அப்படியே அந்த நிலா பக்கத்தில் நிற்பாங்க. அந்த பீச் வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ஒரு மாதிரி மைல்டான விண்டும் அடிக்குது. எதுக்கு இப்போது, எதுக்கு நீங்கள் கூட்டு வந்த? என்ன கோமாரியா? கோமாரியா இப்போ என்ன தடவிகோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தேவையில்ல தயம், எதுக்கு போ அந்த கார்டை மாற்றினேன், போய் உன் ஃப்ரெண்டு கூட நிற்க வேண்டியது தானே. அப்போ தயாங்கும் அப்படியே ஜேகேக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே கை நீட்டுறான் அந்த போஸ்காண்டி. அப்போ ஜேகேவும் லைட்டாக அப்படியே கை நீட்டுறான். அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஒரு மாதிரி அந்த டார்க்கில் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி தானே தெரியும், ஃபேஸ் கிளியராக தெரியாதில்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தயாங்கும் அப்படியே திரும்பி அப்படியே ஜேகே வந்த மூணோட லைட்டில் அவனோட ஃபேஸ் பார்க்குறான். எதுக்குடா பார்க்குற, நான் போகணும் தயாங். அப்போது ஜேகேவோட கால்ற தயாங் பிடிச்சிட்டு, என்ன எதுக்கு போகணும்? நீ தானே கேட்ட, நமக்குள்ளே என்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படிலாம் கால்ற பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விடு அப்படின்னு அப்படி கையை உதற விட்டு ஜேகே பாட்டில் அகெயின் உட்காந்துக்கிறான். அப்போ தயாங், ஏய் எதுக்கு ஜேகே இப்போ எங்கே போகிற, ஏய் இப்போ அவன் பிளேஸ்லேயே போய் உட்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவனோட ஃப்ரெண்டு தானே தயாங் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவனை அப்படியே எழுப்பி விட்டுட்டு அவன் போய் ஃபஸ்ட்டு எப்படி 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரியே போய் உட்காந்துக்கிறான் ஜெயிக்கவும் ரொம்ப கோவமா. அப்போ தயாங் அப்படி கண்ணாலே பேசுகிறான். கோமாரியா பேபி, கோமாரியா என்ன? அப்போது தயாங் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட் போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஜேகேக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு டேர் கொடுக்குறாங்க. அப்போ தயாங், என்ன நினச்சிட்றீங்க, டேய் என்ன யாழ் கூட போயிடுவியா நீனு? தயாங் என்ன பொசசிவா, ஏய் செத்துருவேன், நீ வேறு யாருக்காச்சும் கொடு. சரி நான் வேறு யாருக்காச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பையனுக்கு கொடுக்குறான். அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணணும். ஸோ ஜேகே சொல்கிறான், அது அன்றைக்கி ஏய் சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வாய வச்சிருவேன். சரி சொல்லு என்ன சீக்ரெட்டு அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ ஜேகேவும் அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அன்றைக்கி பாத்ரூமில் குளிச்சு விட்டுருந்தோம்ல, அன்னைக்கு கூட டேனிலே உன் ஜெட்டியை காணோம், நீ அது நான் தானே எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குது. ஜாலியாக ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் கேங்காக, அது மாதிரி எல்லாம் உட்காந்து உருண்டு பரண்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போது தாயாங்க அப்படி ஜேகேயை பார்த்து, ஓ கேட்டிருந்தா நான் ஜெட்டி வாங்கி கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு ஜெட்டி இல்லாமல் டேனியலோடது, என்னோட தான் உனக்கு பத்தும், போட வேண்டியதானே, நீ மோடு விளையாடு அப்படின்னு ஜேகேக்கு இன்னும் கோவம் குறையிற மாதிரி தெரியல.
அப்போ அப்படியே இப்படி ரொம்ப ரவுண்ட் கிட்ட போயிருக்கோம். அப்போ தயங்கும். டேய் எவனாச்சும் எனக்கும் இங்கே ஏதாச்சும் கொடுக்குறீங்களா பாருங்களேன். சும்மா அப்படியே உட்காந்துட்டு சரி சரி நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு நீ மச்சான் கிங்கு கார்டை மட்டும் எப்படியாச்சும் எடுத்துரு. இது அவன் கையில் வச்சுருக்கான்ல அதான் ஷஃபிள் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோ. எடுத்துகிட்டு எனக்கும் ஜெங்கிக்கும் வர மாதிரி வச்சு மச்சான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அப்போ தயங்கோட ஃப்ரெண்டும் மச்சான் வெக்கமா இல்லை லவ்வில் அதெல்லாம் இருக்கக்கூடாது மூடிட்டு பண்ணு. நான் வேறு அவனுக்கு காண்டை தீட்டிட்டேன். இப்போ மட்டும் நீ பண்ணேன்னு வச்சுக்கோ மச்சான் போய்ட்டு ரூமை போட்டிடுவான். நீ வரல தான் தூங்கணும் புரியுதா. டே மூடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஃப்ரெண்டும் அப்படியே ரெடி ஆகி கரெக்டாக அந்த கிங்கு கார்டையும் எடுத்துடுறான். அப்போ தயாங் ஜேகே கிட்ட என்ன நம்பர் நான் எதுக்கும் உங்ககிட்ட சொல்லணும் என்னால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தானே மூடி விளையாடு. ஓ அப்போ சாரி அம்மாவில் அவளுக்கு கோவமாக இருக்கீங்க. சரி சாரி. டேய் நீ தானே கிங்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போது தயாங் அவனோட கார்டு பார்க்குறான். மச்சான் எனக்கு இப்போது 3 வந்துருக்கு. அவனுக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கார்டை பார்க்காம தயாங்க்கு இந்த சைடு ஒரு பையன் உட்காந்துருப்பான்ல அவனோட கார்டை தூக்கி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு 5. மச்சான் 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 3-3-5 சொல்லு 3-3-5 சொல்லு. அப்போது அந்த கிங் கார்டு இல்லவனும் 3-5 இப்போ யாரும் நீங்கள் சொல்ல வேணாம். பட் அவங்க போயிட்டு நீங்கள் நைட்டு ஜாலியாக இருங்க. இந்த பீச் ஹவுஸில் தான் வெளில அப்படியே மண்ணில் புரண்டிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மச்சான் இப்போ தான் நல்லா மாமா வேலை பார்க்குற அப்படின்னு தயாங்கும். நான் தான் 3 நான் தான் 3. அப்போ பக்கத்தில் அவன் கையிலேருந்து கார்டை பறிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு செகண்ட் டேய் அவங்க பாருங்களேன் இப்போ தானே டால்ஃபினை பார்த்தேன். அப்போ எல்லாருமே அப்படியே திரும்பினதும் அவன் கையில் உள்ள கார்டை பறிச்சுட்டு அப்படியே ஜேகே கைக்கு மாற்றிட்டு இதை அப்படியே இவன்கிட்ட மாற்றிட்டு ஜேகே மாற்றினேன்னு வச்சியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு டேய் உங்களெல்லாம் கொடுத்து வைக்கல நான் மட்டும் தான் டால்ஃபினை பார்த்தேன். எங்கே என்னடா பண்ணும் அடுத்து யார் 3-5 அந்த 5 யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்குறான். பார்த்தா ஜேகே அப்படியே வெறுப்பா நான் தான் 5 வேறு டேர் கொடுக்க முடியாதா. நான் மச்சான் ஆள் வேறு கேட்குறான் குடிக்கட்டா செருப்பால் அடிப்பேன் குடிக்க முடியாது இதுதான் சொல்லு. அதெல்லாம் முடியாதுப்பா இதுதான் அந்த டேரு அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் இதுதானே லாஸ்ட் ரவுண்டு. ஸோ எல்லாருமே அப்படியே எழுந்துட்டு ஓஹோ 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் யுவர் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே எல்லோரும் போயிடுறாங்க டேக்குக்கு தவிர. அப்போ தயாங் அப்படியே ஜேகே பக்கத்தில் போகிறான். ஜேகே அப்படியே திரும்பி ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டுருக்கான். அவனை போயிட்டு அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு அவனோட சட்டைக்குள்ளெல்லாம் அப்படியே கை விட்டுட்டு அப்படியே அவனோட வயிற்றெல்லாம் தடவிட்டு இருக்கான் தயாங். என்ன பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் பண்ணுவாங்களா. நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்கக்கூடாதா. அந்த அளவுலாம் எனக்கு தேவையே கிடையாது கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறான். அப்போ தயாங் போயிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கீழே உள்ள மண்ணில் அப்படியே 2 பேர் விழுந்துடுறாங்க. அப்போது ஜேகேக்கு மேலே தயாங் இருந்துட்டு எங்கே போகிற நீ தான் சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன நான் கிளம்புறேன். இவனுங்க சொல்ல டேர் மாதிரிலாம் என்னால் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ வேணாமா என்ன வேணாம் நான் வேணாமா. அப்போ ஜேகேவும் லவ் பண்ணுறியா லவ் பண்ணால் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். அப்போது எனக்கு கீழே இருக்குது அப்படின்னு ஜேகேயோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கீழே அவனுக்கு கீழே இருக்கும்ல ஸோ அங்கே வச்சுக்கிறான். எங்கே வைக்கிறா நான் குளிக்கும் போது தான் பார்த்துட்டேனே நான் தான் டெய்லி காட்டுறேனே எனக்கு தெரியாத நீ பார்த்துட்டேன்னு. நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு இது மட்டும் வேணுமா. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி மாறிடுவா இவன். சரி சொல்லு அதான் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல. யார் சொன்னது. லவ் பண்ணுறேன் இதோ கீழே இருக்குல்ல அதை போயிட்டு கடிக்கவா. நெஞ்சில் உள்ளது மேலே உனக்கு ஒரு கண்ணா அதான் 2 இருக்குல்ல ஒரு சைடு கடிச்சிட்டு ஒரு சைடு உறிஞ்சிக்கிறேன். வேணாம் தாங்க வேணாம் அப்படின்னு சொல்ல தாங்கும் போயிட்டு அங்கே நல்லா ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே தாயங்கூட அந்த பின்னாடி பேக் ஹெட் ஹேர் இருக்கும்ல ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்கிறான். இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு தாயங்க அப்படியே கீழே படிக்க வச்சுட்டு அவன் மேலே வந்துட்டு அப்போ உண்மையாக பண்ணுறியா என்ன இப்போ என்ன பொய்யாவா பண்ணுவாங்க அப்படின்னு ஜேகே போட்டிருந்த அந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல
அதை லைட்டாக அப்படியே கழட்டி விட்டுடுறான். ஸோ அவனுக்கு பின்னாடிலாம் அப்படியே தெரியுது. அப்போ ஜேகே சொல்லவா வேணும். ஸோ அவனும் அப்படியே கீழே போயிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு அட்லாஸ்ட் 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி உள்ளே இறங்குற மாதிரி போகுது. ஸோ 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜேகேவும் என்ன டர்ட் டர்ன்ஸ் டர்ட்டியா போகலாமா, எங்கே போகலாம், நான் ஒரு சம்பவம் மட்டும் போதுமா, யாராச்சும் பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே போய்ட்டு ஃப்ரீயாக ஜாலியாக, ஓ உனக்கு ஜாலியாக ஃப்ரீயாக ஒழுங்காக தூக்கிட்டு போ அப்படிங்கவும் ஜேகேவும் அப்படியே கீழே அகைன் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி விளாண்டுட்டே இருக்கான். அப்போது தயாங் அப்படி ஜேகேவோட ஹேண்டை நல்லா கடிச்சு வச்சிட்றான். ஒலிக்குதான் அங்கங்கே கொட்டுறான்னா அவன் கையில் கடிக்கிறான். கடிக்கிறியா கடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜேகே ஒழுங்கா தூக்கிட்டு போயிட்டு நான் போய் தூங்கணுமா, அதெல்லாம் முடியாது, அடி வாங்குவேன் அப்படின்னு ஜேகேவை தயங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஜேகேவும் தயங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகேடா, இது ஜஸ்ட்டு ரொம்ப நாள் ஒன் ஷாட் போடாமல் இருக்கனால ஒரு குட்டியான ஒரு பாட் தான், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எந்தளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் யோன் மீன் எஃப்எஃப் நான் கண்டிப்பாக போட்டுறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோவாக தான் இருக்கும். ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க.